Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 24,538 மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஹை பார்க்குறப்ப 24,630, லோ 24,522. நிஃப்டி 50 முடிஞ்சதுன்னு பார்க்குறப்ப 65 புள்ளிகள் சரிஞ்சு 24,570 முடிஞ்சிருக்கு. என்எஸ்சியில் நீ ட்ரேடான மொத்த ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்குறப்ப 3,468, அதில் அட்வான்ஸ் 1,684, டிக்ளைன் 1,664, அன்சேஞ்சு 120, அப்பர் சர்க்கியூட் ஹிட் பண்ண ஸ்டாக்ஸ் 102, லோயர் சர்க்கியூட் 91, 52 வீக் ஹை 131, லோ 52. இன்னைக்கு பிராடர் மார்க்கெட் இண்டிசஸ்ல பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. செக்டோரல் இண்டிசஸ்ல வந்து பாக்குறப்ப நிப்டி ஆட்டோ 1% மேல ஏற்றம், நிப்டி ஐடி 1% மேல ஏற்றம், அதே மாதிரி நிப்டி ஃபின் சர்வீஸ் ஒரு 1.5% இறக்கம், இப்படிதான் இருந்தது. பிஎஸ்சி சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 455 புள்ளிகள் சரிஞ்சு 28,499 முடிஞ்சிருக்கு. எம்சிஎக்ஸ் சந்தையை பொறுத்த வரைக்கும், கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் சில்வர் 3.3% ஏற்றத்துல 2,33,301 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டு 1.56% ஏற்றத்தோட 1,51,175 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. க்ரூட் ஆயில் 0.89% சரிவோட 7,311 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வாங்க இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பத்தி, Q1 ரிசல்ட்டை பத்தி எல்லாம் பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்ட்ட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிவி. எஸ் சார், ஒரு பெரிய ஏற்ற இறக்கம் கிடையாது. ஆமா, பட் இருந்தா கூட 65 புள்ளிகள் இறங்கி இருக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல. அட்வான்ஸ் டிக்ளைன்ல பெரிய வித்தியாசங்கள் எதுவுமே தெரியல. ஆமா, அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட்லயும் தெரியல. பட் 52 வீக் ஹை லோல தெரியுது. தொடர்ந்து சைட்வேஸ்ல தான் நம்ம மூவ் பண்ணிட்டு இருக்கோமா சார்? எக்ஸாக்ட்லி. ஒரு வழியா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த கேஷ் க்ளோசிங் ஆக்ஷன் சிஸ்டம்ல வந்து பெரிய வாலட்டிலிட்டி இல்லாம முடிவடைஞ்சிருக்கு. 3 காலுக்கு என்ன இருந்ததோ கிட்டத்தட்ட அதை ஒட்டி முடிவடைஞ்சிருக்கு. ஒண்ணு, நிறைய பேர் இதுக்கு பழக்கமாயிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா, இல்ல வெள்ளிக்கிழமைங்கிறதுனால இப்படி இருக்காங்கிறது அடுத்த வாரம் தான் நமக்கு தெரிய வர ஆரம்பிக்கும். அதை தாண்டி பார்த்தால் நீங்க சொன்ன மாதிரி பெரிய ஏற்ற இறக்கங்கள் இல்லை. அட்வான்ஸ் டிக்ளைன் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். 52 வார உச்சமும் அப்பர் சர்க்கியூட்டும் கொஞ்சம் ஹையா இருக்கு லோவை விட அப்படிங்கிறது இருந்தால் கூட இன்னைக்கு ஒரு விஷயத்தை கவனிக்கணும். சென்செக்ஸ் இன்னைக்கு 450 புள்ளிகளுக்கு மேல அதனுடைய மாற்றத்துக்கு முக்கியமான காரணம் ஐசிஐசிஐ வங்கி. ஐசிஐசிஐ வங்கி தான் 330 புள்ளிகள், பஜாஜ் வந்து 153 புள்ளிகள், HDFC வங்கி 64 புள்ளிகள், பஜாஜ் ஃபின்சர்வ் 41 புள்ளிகள், ஆக்சிஸ் வங்கி 36 புள்ளிகள், ஆக மொத்தம் 626 புள்ளிகள் இன்னைக்கு இறங்குவதற்கு காரணம் என்ன துறைன்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்ப நான் சொன்னதெல்லாம் கெஸ் பண்ண முடியல சார். நிதித்துறை சார்ந்தது எல்லாமே வந்து HDFC லிமிடெட், பஜாஜ் பைனான்ஸ், ஐசிஐசிஐ பேங்க். ஐசிஐசிஐ பேங்க் தான் மெயினா விழுந்திருக்கிறதுல வந்து வெயிட்டேஜ் சென்செக்ஸ்ல. பஜாஜ் ஃபின்சர்வ், ஆக்சிஸ் வங்கி, இப்படி எல்லாமே வந்து இன்னைக்கு இறங்கி இருக்கு. 625 புள்ளிகள். நிதித்துறை சார்ந்தது, வங்கித்துறை சார்ந்த அந்த குறியீடு இன்னைக்கு செக்டோரல் இண்டிசஸ் எடுத்துக்கிட்டு நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு 1% மேல இறங்கி இருக்குது. என்னன்னா நிப்டி பினான்சியல் சர்வீசஸ், நிப்டி பிரைவேட் பேங்க், நிப்டி பேங்க், அந்த துறை தான் இன்னைக்கு வந்து ஒரு கணிசமான வீழ்ச்சியை 1% மேல உள்ள வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. அதை தாண்டி பார்க்கும் பொழுது இன்னைக்கு நிப்டியோ சென்செக்ஸோ வந்து ஆல்மோஸ்ட் சைட்வேஸ் மூவ்மெண்ட், பிளாங்க் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சார், இப்ப இந்த பினான்சியல் சர்வீஸ் பத்தி சொன்னீங்க, அதுல என்ன சார் இப்ப புதுசா சர்ச்சை வந்திருக்கு? சரி, அது வந்து மத்திய ரிசர்வ் வங்கி ஒரு டிராஃப்ட் ப்ரொபோசல் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அது வந்து சொல்லி டிராஃப்ட் ப்ரொபோசல் கமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, பப்ளிக்கோட கமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த ப்ரொபோசல்ல என்ன சொல்றாங்கன்னா வந்து 2-3 விஷயங்கள் சொல்றாங்க. அதாவது ஏற்கனவே உள்ள RBI உடைய அந்த NBFC கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ்க்கு ஒரு டைரக்ஷன்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க நவம்பர் 28, 2025. அந்த டைரக்ஷன்ல சில டெஃபினேஷன்ஸ் இருக்கு, அதை மாத்துறாங்க. சில அடிஷன், சில டெலிஷன்ஸ் பண்றாங்க. ஓகே, சில மாறுதல்கள் பண்றாங்க. அதுல குறிப்பாக ரிவால்விங் கிரெடிட்னு ஒண்ணு சொல்றாங்க, டேர்ம் லோன் ஒண்ணு சொல்றாங்க. சுருக்கமா சொல்லணும்னா வந்து நான் புரிந்து கொண்ட வரையில் அதுல படிச்ச பொழுது, ஏன்னா வந்து இப்ப செபி ஏன் நான் புரிந்து கொண்ட வரையில் சொல்றேன்னா, ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. செபியினுடைய பப்ளிக் கமெண்ட்ஸுக்கு போடுற டிராஃப்ட் அந்த ப்ரொபோசல்ஸுக்கும் RBI போடுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. செபி போடும் பொழுது ரொம்ப தெளிவாக இப்ப என்ன இருக்குங்கிறத ஒரு பக்கமும் லெஃப்ட் சைட்லயும், மாறுதல்கள் என்னங்கிறத ரைட் சைட்லயும், அதனோட இம்ப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறதையும் விளக்கமாக கொடுத்திருப்பார்கள். கொடுத்து இது சம்பந்தப்பட்ட எல்லோருமே, அந்த துறையில் இருக்கக்கூடிய வல்லுநர்கள் மட்டுமல்லாது சாமானிய மக்களும் கமெண்ட் அடிக்கக்கூடிய வகையில அவங்களுக்கு புரிய வகையில கொடுத்திருப்பாங்க. அன்பார்ச்சுனேட்லி மத்திய ரிசர்வ் வங்கியினோட படிச்சீங்கன்னா இது ஒரு டைரக்ஷனை ரெஃபர் பண்ணது. அப்புறம் அந்த டைரக்ஷன்ல போய் நீங்க பார்த்துட்டு இதையும் அதையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய லெவல்ல இருக்கு. அதனால நான் புரிந்து கொண்ட வரையிலுங்கிற ஒரு கேவியட்டோட தான் அதை சொல்றேன்னா,
அதுல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ரிவால்விங் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் ஒன்னு சொல்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஐ ஜஸ்ட் ரீட் அவுட் 108A சொல்லிட்டு, NBFC அதாவது நான் பேங்கிங் ஃபைனான்சியல் கம்பெனிஸ் ஷல் ஒன்லி ஆஃபர் கிரெடிட் ப்ராடக்ட்ஸ் which are in the nature of term loans and shall not offer any revolving credit products. அதாவது டேர்ம் லோன் சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுல திருப்பி கொடுக்க மாதிரியான கடன்களை மட்டும் தான் கொடுக்க முடியும். ரிவால்விங் கிரெடிட்ங்கிறது வந்து என்னன்னா, இப்ப கிரெடிட் கார்டு இருக்கு, ஒரு இடத்துல இருந்து நீங்க வந்து இன்னொரு இடத்துல நீங்க ரிவால்விங் கிரெடிட் வாங்கிக்க முடியும். அந்த மாதிரி நிறைய ரிவால்விங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க சில பேர். அது கொடுக்க முடியாது. provided that the offers and restrictions shall not be applicable to NBFCs authorized by RBI to issue credit card issue பண்ணக்கூடிய நிறுவனமா இருந்தாலும் மற்றவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒருவேளை வந்தால், இது இன்னும் வரல, இதுக்கு அவங்க பப்ளிக்ல அவங்க கமெண்ட் கொடுக்கலாம், வங்கிகள் கொடுக்கலாம், வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் அவங்க கமெண்ட்ஸ் சொல்லலாம். சொன்ன பிறகு மத்திய ரிசர்வ் வங்கி இதை பத்தி ஒரு கால் எடுக்கும், இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வரதா வேணுமா வேண்டாமா அப்படின்னு. ஆனால் இன்றைய தேதியில ப்ரொபோசல் லெவல்ல பாத்தீங்கன்னா டேர்ம் லோன் மட்டும் தான் கொடுக்கலாம், இந்த NBFCs வந்து ரிவால்விங் கிரெடிட் கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. சோ இது வந்து அவங்களுடைய அந்த பிளெக்ஸி லோன் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க முடியாது, ரிவால்விங் கொடுக்க முடியாது, ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி இன்டர்பிரேஷன் போகுது. சோ இதன் அடிப்படையில வந்து வங்கி சாரா நிதி நிறுவனங்கள், குறிப்பாக அந்த வங்கித்துறைக்கு பொதுவாக இது வந்து ஒரு நெகட்டிவா பார்க்கப்படுறதுனால இன்னைக்கு அது இறங்குனதா சொல்லப்படுகிறது. இன்னைக்கு அதே மாதிரி Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஆமா, SBI, ஹிண்டால்கோ, கோத்ரேஜ் அதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் எப்படி சார் இருக்கு? ஸ்டேட் பேங்கோடைய நிகர லாபம் 10% அதிகரிச்சிருக்கு, 21,121 கோடி. இன்னைக்கு பங்குனுடைய விலை கூட இன்னைக்கு வணிகத்துக்கு இடையே கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருந்தது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் NII 15% அதிகரிச்சிருக்கு, 46,992 கோடி. அசெட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கிராஸ் NPA-வா இருக்கட்டும், நெட் NPA-வா இருக்கட்டும், எல்லாமே பர்சன்டேஜ் அடிப்படையில பார்க்கும் பொழுது, சதவீத கணக்குல அது வந்து பெட்டரா இருக்கு. ஒட்டுமொத்த அசெட்டோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பெட்டரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலா வந்து எக்ஸ்பெக்டட விட பெட்டர் ரிசல்ட் என்றுதான் சந்தை கருதுவதாக தெரிகிறது. ஹிண்டால்கோ அதனுடைய முதலாம் காலாண்டு முடிவு வெளியா இருக்கு. நிகர லாபம் 75% அதிகரிச்சிருக்கு. இது ஒரு ரெக்கார்ட்னு சொல்றாங்க. 7,000 கோடியை தாண்டி இருக்கிறது. ரெவென்யூ 32% அதிகரிச்சிருக்கு. ஆனால் நிகர லாபம் 75% அதிகரிச்சிருக்கு. காஸ்ட் கண்ட்ரோல், வேரியஸ் ரீசன்ஸ், ப்ராடக்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் இதெல்லாம் சொல்லப்படுகிறது. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ ஏறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹையஸ்ட் எவர் குவார்டர்லி இபிட்டான்னும் அந்த நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத இங்க நம்ம கவனிக்கணும். காட்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட் இதனுடைய முடிவுகள் வெளியா இருக்கிறது. நிகர லாபம் 11%, ரெவென்யூ 18% அதிகரிச்சிருக்கு. லாபம் 504 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெனரலா பாசிட்டிவ் தான். அதே மாதிரி இன்னொரு பாசிட்டிவான ரிசல்ட் டைட்டன். நம்ம எல்லா முடிவுகளையும் பார்க்கல, மிக முக்கியமான முடிவுகளை மட்டும் தான் பாக்குறோம் நம்ம வந்து சந்தையை பொறுத்தவரை. டைட்டன் வந்து நிகர லாபம் 63% அதிகரிச்சிருக்கு. டோட்டல் இன்கம் 40% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அந்த நிறுவனம் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். சோ ஓவராலா இன்னைக்கு வந்து அந்த முன்னணி நிறுவனங்கள்னு எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து பை அண்ட் லார்ஜ் வந்து பாசிட்டிவா தான் இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். சிறப்பு சார். சுருக்கமா இருந்தாலும் ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. மார்க்கெட்டை பத்தி நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க சார் மக்கள். அதை பத்தி நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம் சார். நிச்சயம் பேசுவோம். வீக்கெண்ட் ரீடிங்க்கு ஒரு புத்தகம் நம்ம அதுல பேசுவோம். அதுக்கு முன்னால இன்னைக்கு ஒரு புத்தகம் கொடுத்துட்றேன். இன்னைக்கு ஒரு லிங்க். நாளைக்கு கொடுக்கக்கூடியது ஒரு பிகினர்ஸுக்கான சுவாரஸ்யமான புத்தகமா இருக்கும். பட் இப்ப நான் கொடுக்கறது வந்து ஹேண்ட் புக் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் இந்தியன் எக்கானமி. மத்திய ரிசர்வ் வங்கி பப்ளிஷ் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு 462 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகம். நிறைய சுவாரஸ்யமான முக்கியமான தகவல். ஏதாவது நேரடியாக ஒருத்தர் நமக்கு வாயில கேட்க ஊட்டி விடுறதை விட நம்ம அதை செஞ்சு பாக்குற ஒரு அழகு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த புத்தகங்களை, இந்த டேட்டாவை படி அவ்வளவு ஒரு சுரங்கமாக, தகவல் சுரங்கமாக இது இருக்கிறது. அந்த லிங்கை நம்ம ஷேர் பண்ணுவோம். அதை படிச்சு பார்க்கட்டும் அவங்க எல்லாம். நிச்சயம் சார், நிச்சயம் ஷேர் பண்ணுவோம் சார். நன்றி சார். நன்றி. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.